மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நாகரீகம் என்ற பாடத்துக்கு அமைய பல்வேறுபட்ட பகுதிகளை இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக பதிவிடலாம் என்று உத்தேசித்துள்ளேன். இந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு வஹி என்றால் என்ன, வஹி என்பதற்கான மொழி ரீதியான கருத்து மற்றும் வஹி என்பதற்கான சரியா ரீதியான பார்வை என்பன தொடர்பாக விரிவாக ஆராயலாம். மாணவர்களே, முதலில் நாம் வஹி என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். வஹி என்ற சொல் அரபு மொழியில் அவுஹா எனும் வினையடியிலிருந்து தோற்றம் பெற்றது. அவுஹா என்றால் ஒரு விடயத்தை மறைமுகமாகவும் அவசரமாகவும் அறிவித்தான், உயர்த்தினான், சுட்டிக்காட்டினான் என பொருள்படும். இங்கு மூன்றாமவர் புரிந்து கொள்ளாதவாறு இரண்டு பேர் மாத்திரம் உரையாடுதல், அதாவது இங்கு செய்தியை வழங்குபவர் மற்றும் செய்தியை பெறுபவர் இவ்விருவர் மாத்திரமே சம்பந்தப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து, மொழிக்கருத்தின்படி இரகசிய பேச்சு, தூது செல்லல், மனதில் உதித்தல், சமிக்கை போன்ற கருத்துக்களில் பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் அல் குர்ஆன் வஹி என்ற சொல்லை 4 விடயங்களில் பயன்படுத்தியுள்ளது. அதாவது, வஹி என்ற சொல்லுக்கான மொழிக்கருத்தை பிரதானமாக குர்ஆனுடைய நடைமுறையிலிருந்தே நாம் ஆராயலாம். மாணவர்களே, முதலில் நாம் சாடை செய்தல் என்பதை பார்ப்போம். அல் குர்ஆனில் சூரா மரியம் 16வது வசனமான ஆகவே அவர் மிஹ்ராபை விட்டு வெளியே தம் சமூகத்தாரிடம் வந்தார். பின்னர் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் சைக்கிணையாக அவர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள் என்றார். சூரா மரியம் 11வது வசனம். இங்கே ஜக்கரியா நபி அவர்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆகவே அவர் மிஹ்ராபை விட்டு வெளியே தம் சமூகத்தாரிடம் வந்தார். மிஹ்ராப்னு சொல்றது பள்ளிவாயல் கட்டிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இடம், தொழும் இடம். இதைத்தான் மிஹ்ராப் என்றிங்கன்னு சொல்லப்படுகின்றது. இங்கு ஜக்கரியா நபி அவர்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஜக்கரியா நபி இறைவனிடம் குழந்தைக்காக துஆ செய்தாங்க. தனக்கு பரிசுத்தமான சந்ததியை கேட்டு துஆ செய்தாங்க. அல்லாஹ் தஆலா இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்றான். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை ஜக்கரியா நபி அவர்களிடம் அனுப்பி வைக்கிறான். அந்த வானவர் ஜக்கரியா நபியிடம் வந்து, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகின்றது, அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயரிடவும் என்று குறிப்பிட்டான். இறைவனே உங்கள் குழந்தைக்கு பெயர் வைத்தான். இந்த பெயர் தனித்துவமானது, யாருக்கும் இதுவரை வைக்காத பெயர் என்றும் வானவர் குறிப்பிட்டார். இதை கேட்ட ஜக்கரியா குழப்பம் அடைஞ்சி, இந்த தள்ளாத வயதில் எப்படி குழந்தை கிடைக்கும்? மேலும் எனது மனைவி கருத்தரிக்க இயலாமையால் இருக்காங்க என்று வினவ, அதற்கு இறைவன் தன் நாடியதை செய்வான், இறைவன் நினைத்தால் அனைத்தும் சாத்தியம் என்று அந்த வானவர் குறிப்பிட்டாங்க. அப்போ ஜக்கரியா நபி வந்து அத்தாச்சி கேட்குறாங்க. அதுக்கு அந்த வானவர் சொல்கிறது, 3 நாட்களுக்கு உங்களால் பேச முடியாது, அதாவது வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் உங்களுக்கு 3 நாட்களுக்கு இரவு பகல் என்று பேச முடியாது, செய்கையால் மாத்திரம்தான் பேச முடியும் என்று இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. எனவே இந்த இடத்துல சைக்கிணையாக கூறினார் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்ற அரபு வசனமான ஃபஅவுஹா, அதாவது குர்ஆனுடைய மொழியியல் ரீதியான கருத்தின்படி வஹி என்ற சொல் இங்கு சாடை செய்தல் அல்லது சைக்கிணை என்ற அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, அல் குர்ஆனின் மொழி பயன்பாட்டில் வஹி என்பதற்கான
குர்ஆன் வழங்குகின்ற மொழி விளக்கத்தில் இரண்டாவது விடயம் உதிப்பை உண்டாக்குதல். சூரா அல் கசஸ் 7வது வசனம். நாம் மூசாவின் தாயாருக்கு உன் குழந்தைக்கு பாலூட்டுவாயாக, அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என்று நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எறிந்துவிடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம், இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம். சூரா அல் கசஸ் 7வது வசனம். மூசா நபி பிறந்த காலம், அதாவது மாணவர்களே, ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லப்படுது. அது என்னண்டா, உங்களுக்கு உங்களுடைய சமூகத்தில் இருந்து வரும் ஓர் ஆண் குழந்தையால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சாஸ்திரம் வழங்கப்படுகின்றது. எனவே ஃபிரௌன் என்ன செய்தான், அந்த சமூகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் அவன் கொலை செய்ய ஆரம்பிக்கின்றான். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் மூசா அலை அவர்கள் பிறக்கின்றாங்க. எனவே மூசா அலையும் கொலை செய்யப்படுவதற்கு உரியவராக மாறுகின்றார். எனவே இந்த நேரத்தில் மூசாவுடைய தாயாருக்கு அச்சம் ஏற்படுகிறது, எவ்வாறு தன் பிள்ளையை பாதுகாப்பது என்று. எனவே இவ்விடத்தில் அல்லாஹ் இவ்வசனத்தில் நாம் மூசாவின் தாயாரின் உள்ளத்தில் உதிப்பை உண்டாக்கினோம், அதாவது மூசா நபியின் தாய்க்கு ஏற்படுத்திய அந்த உதிப்பை வஹி என்ற சொல் மொழி ரீதியாக இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆக இரண்டாவது விடயமாக, அதாவது அல் குர்ஆனின் மொழி பயன்பாட்டில் வஹி என்பதற்கான குர்ஆன் வழங்குகின்ற மொழி விளக்கத்தில் இரண்டாவதாக நாங்கள் உதிப்பை உண்டாக்குதல் பார்த்தோம். அடுத்து இயல்பூக்கம், அதாவது ஒருவரிடத்தில் இயல்பூக்கம் காணப்படக்கூடிய சில விடயங்களை குறிப்பிடுவதற்கும் இவ்வகி என்ற சொல்லை அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சூரா அன்-நஹ்ல் 68வது வசனம். மேலும் மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுபவைகளிலும் நீ கூடுகளை அமைத்துக்கொள் என்று உமது இரட்சகன் தேனீக்கு உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான். அதாவது தேனீக்கு மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்து கொள்ளுமாறு இயல்பூக்கத்தை இறைவன் தேனீக்கு அளித்தான். இங்கே வஹி என்ற இந்த சொல் குர்ஆனில் மொழி ரீதியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து மாணவர்களே, நான்காவது விடயம் இரகசியமாக கூறுதல், அதாவது ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவருக்கு இரகசியமாக கூறுதல் என்ற விடயம் வஹி என்ற ரீதியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சூரா அன்ஆம் 112வது வசனம். இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தான்களை விரோதிகளாக நாம் ஆக்கியிருந்தோம். அவர்களில் சிலர் மற்றவரை ஏமாற்றும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளை இரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபியே, உம்முடைய இறைவன் நாடி இருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களையும் அவர் கூறும் பொய் கற்பனைகளையும் விட்டுவிடுவீராக. சூரா அன்ஆம் 112வது வசனம். இங்கே இரகசியமாக சொல்லுதல் என்ற அர்த்தத்தில் யூஹி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுவாக எழுத்தும் ஏடும் என்ற கருத்திலும் இவ்வகி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான அல்லது இரண்டு குழுக்களுக்கு இடையிலான எழுத்து மூலமான இரகசிய செய்தி பரிமாற்றம், இரகசிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை செய்தவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியப்படுத்தப்பட மாட்டாது. எனவே மொழி ரீதியாக இதுவும் ஒரு வகை, அதாவது மொழி ரீதியாக எழுத்தும் ஏடும் என்ற அடிப்படையிலும் இவ்வகை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து மாணவர்களே,
ஷரீஆவுடைய பார்வையில் வஹி என்றால் என்ன என்பதை நாம் நோக்குவோமானால், அதாவது உலகத்தில் மனிதர்களை படைத்த இறைவன் அந்த மனிதர்களை படைக்க முன்னர் மலக்குமார்களிடம் தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கின்றான். மலக்குமார்களிடத்தில் உன்னுடைய இறைவன் கூறினான், பூமியில் என்னுடைய பிரதிநிதியை படைக்க ஆர்வப்படுகிறேன் என அல்லாஹ் கூற, அதற்கு மலக்குமார்கள் உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இரத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்பினத்தையா உலகத்தில் படைக்கப் போகிறாய்? உன்னை நாங்கள் எந்நேரமும் தஸ்பீஹ் செய்வதோடு நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நேரம் ஏன் குழப்பம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை, ஒரு வர்க்கத்தை படைக்கப் போகிறாய் என மலக்குமார்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதற்கு அல்லாஹ் கூறுகிறான், உங்களை விட விடயத்தில் அறிவுள்ளவன் நான் தான் என அல்லாஹ் மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக கூறுகிறான். மனித வர்க்கம் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வர்க்கம். எனவே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வர்க்கத்துக்கு சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். வழிகாட்டல்கள் வழங்கப்படாத விடத்து பூமியில் அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறாது. எனவே தான் உலகத்தில் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பை தன்னோடு வைத்திருக்கிறான். படைக்கின்ற அதிகாரமும் பரிபாலிக்கின்ற அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது என அல் குர்ஆனில் இறைவன் தெளிவாக கூறுகிறான். இந்த அடிப்படையில் மொழி ரீதியாக வஹி என்ற சொல்லுக்கு பல்வேறு விளக்கங்கள் வழங்கப்பட்டாலும் கூட ஷரீஆ அடிப்படையில் நோக்குகின்ற போது வஹி என்ற சொல்லுக்கான வரையறைகள் வித்தியாசப்பட்டே பார்க்கலாம். அதாவது ஷரீஆ அடிப்படையில் வஹி என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னா, ஏக இரட்சகன் அல்லாஹ்வினால் உலகில் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் குறித்த கால சந்தர்ப்ப சூழலுக்கேற்ப பல்வேறு வழிமுறைகளிலும் வழங்கப்பட்ட இறை வழிகாட்டல்களும் கட்டளைகளும் வஹி என சுருக்கமாக குறிப்பிடலாம். மேலும் அல் குர்ஆனில் இவ்விளக்கத்துக்கான ஆதாரமாக சூரா அன்-நிசா 163வது வசனம், அதாவது நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை எங்களுக்கு சுட்டி காட்டலாம். மேலும் வஹி என்பது மனித உள்ளத்துடனோ புலனறிவுகளுடனோ தொடர்புபட்டதல்ல. மனிதனால் சிந்திக்க முடியாத, அனுமானிக்க முடியாத விடயங்களோடு தொடர்புடையதாகத்தான் வஹி இருக்கும். ஏனெனில் மனிதன் குறை அறிவுடையவன், வஹி வழங்குபவன் முழுமையான நிறைவான அறிவுடையவன் அல்லாஹ். எனவே அவனால் வழங்கப்படுகின்ற அறிவை, புலனறிவை கொண்டு மனிதனால் தர்க்கம் செய்ய முடியாது. புலனறிவுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இந்த வஹி காணப்படுகின்றது. எனவே வஹி என்ற வார்த்தை நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் இணைத்து கூறப்பட்டால் அது ஷரீஆவுடைய கண்ணோட்டத்திலும், அவர்கள் அல்லாத ஏனையவர்களோடு கூறப்பட்டால் அது பொதுவான கண்ணோட்டத்தில், அதாவது மொழி ரீதியான கருத்திலேயே உபயோகிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். சரி மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த விடயங்கள் வஹி என்றால் என்ன, வஹி என்பதற்கான மொழி ரீதியான விளக்கம், அந்த மொழி ரீதியான விளக்கத்தை அல் குர்ஆனின் பயன்பாட்டில் எவ்வாறு கையாண்டுள்ளது, வஹி என்றால் என்ன என்பதற்கான ஷரீஆ அடிப்படையில் பரிபாஷை ரீதியான கருத்துக்கள் போன்ற விடயங்களை இன்று நாம் பார்த்தோம்.
இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அடுத்த பதிவில் வஹி அருளப்படும் வழிமுறைகள், வஹியின் வகைப்பாடுகள், வஹியின் முக்கியத்துவம் தொடர்பான விரிவான கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம். இனிவரும் தொடர்ச்சியான பதிவுகளை பார்ப்பதற்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க.